ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன். விஜய் ஆண்டனி அவங்களுடைய நடிப்பில் விஜய் மில்டன் அவங்களே எழுதி டைரக்ட் பண்ணி சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மழை பிடிக்காத மனிதன். அண்ட் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா விஜய் மில்டன் அவர்களுடைய டைரக்ஷனில் எடுக்கப்பட்ட திரைப்படம். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவரோட சேர்ந்து ராய் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் பிரவீன் கேஎல். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சத்யராஜ், சரத்குமார், சரண்யா பொன்வண்ணன், அப்புறம் முரளி சர்மா, இவங்களோட சேர்ந்து தலைவாசல் விஜய் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க. அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும், சீக்ரெட் ஏஜென்ட்னாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க. யாருக்கும் செய்யாமல் கொள்ளாமல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் திடீர்னு ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி நிறைய கடனில் வந்து அவங்க மூழ்கி இருக்கிறாங்க. அண்ட் அதனால அவங்கள சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதிலேருந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்துட்டு அவங்களுக்கு மாற்றிருக்கோம். அவங்களுடைய கடனை வந்து ஃபினான்ஷியலாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவரும் வந்து கொஞ்சம் அவங்க கூட போகிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் ஆகுது. யாருக்கிட்டையும் பழகாமல் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு திடீர்னு ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கூடவே அப்படியே ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் ஆகுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஆனால் அதுக்கப்புறமா அவங்க பொண்ணுக்கும் சரி அண்ட் இவர் ஹெல்ப் பண்ண போனதுனால இவருக்கும் வரக்கூடிய ஆபத்து என்னன்றது தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த படத்தில் விஜய் மில்டன் அவர்களுடைய ஒர்க் வந்து டெஃபினெட்லி, ஏன்னா அவர் ஒரு சினிமோட்டோகிராஃபர் அப்படின்றதுனால இது வந்து ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அவருடைய என்ன சொல்கிறது, அந்த ஒளிப்பதிவு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான திரைக்கதையும் அமைச்சிருக்கிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்களில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். அதே போல் இந்த படத்துலையும் அந்த சோஷியல் மெசேஜ் இருக்குது. அண்ட் சத்யராஜ், சரத்குமார், சரண்யா பொன்வண்ணன், தலைவாசல் விஜய், இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் முரளி சர்மா முதல் கொண்டு எல்லாரும் இந்த படத்துக்கு இன்னொரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் படத்தினுடைய டைட்டில் கேட்கும் போதே இந்த படத்தை இவர் தான் நடிச்சிருப்பாரு அப்படின்னு தெரியும். ஏன்னா அந்த மாதிரியான டைட்டில் தான் வந்து தொடர்ந்து விஜய் ஆண்டனி அவர்கள் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதே போல தான் இந்த படத்தினுடைய டைட்டிலும் வந்து மழை பிடிக்காத மனிதன் போது எதனால இந்த டைட்டில்ன்றது இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் பிடிக்குது, ரொம்ப ஒரு ஆக்வர்டாக வியர்டாக ஒருத்தவங்க இருப்பாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படிவா இருக்குன்றதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் அஃப்கோர்ஸ் பிரவீன் கேஎல் பற்றி சொல்லவே வேணாம். அவர் எக்ஸலண்ட்டான ஒரு எடிட்டர். அதே போல் இந்த படத்துக்கு அவர் ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா கதையினுடைய விஷயத்தை இங்கேயும் அங்கேயும் மாறி போகும்போது அது அழகாக நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு பிரவீன் கேஎல் அவர்கள். ரொம்பவே இது வந்துட்டு எக்ஸலண்ட்டான பேக்கேஜ் அமைஞ்சிருக்குது மழை பிடிக்காத மனிதன். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இது அமையும்.